ரவா வச்சு பண்ணுற ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ரவா ஃபிர்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து 1 லிட்டர் மில்க்குக்கு 4 டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்துக்கணும். நான் 3/4 லிட்டர் பாலில் செய்ய போகிறதால 3 டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்து அந்த கீயில் ஒரு 2 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பேனில் 3/4 லிட்டர் பால் சேர்த்து காய்ச்சிக்கலாம். இப்போ ரோஸ்ட் பண்ணி வச்ச ரவையில் கொஞ்சமாக மில்க் சேர்த்து லம்ஸ் எதுவும் இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் அதையும் அந்த மில்கோடு சேர்த்து கைவிடாமல் நல்லா கிளறி விடணும். அப்போ தான் கட்டி எதுவும் விழாமல் இருக்கும். அப்புறமா குங்குமப்பூ கொஞ்சமாக பாலில் சோக் பண்ணி வச்சு அதையும் ஒன்றா சேர்த்து தென் ஏலக்காய் பவுடர் அண்ட் 1/2 கப் சுகர் சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃபயரில் வச்சு நல்லா கிளறி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். தென் சூடு ஆறினதும் கப்பில் ஊற்றி மேலே கட் பண்ணி வச்ச பாதாம் அண்ட் பிஸ்தா சேர்த்து 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தா சுவையான கேசர் ரவா ஃபிர்னி ரெடி. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குவிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.